LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. ஸோ நீங்கள் பார்க்க போகிற டுட்டோரியல் என்னன்னா, ஒரு மெட்ரோ ட்ரெயின் இன்டீரியர் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெட்ரோ ட்ரெயின். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிற ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் 113 அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த இதோட மெட்ரோ ட்ரெயினோட ரெஃபரன்ஸ் தான் நான் வந்து நான் இதில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ட்ரெயின் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து இந்த ட்ரெயின் மாடலை நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட் கியூப் எடுத்துறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன். பிளேனோட எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். யூஸ்வலா கியூப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுல நான் பிளேன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் இங்க எடிட் மோட்ல போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கிறேன். இதுல தள்ளி வச்சுட்டு நான் இதுல வந்து மிரர் மாடிஃபையர் போடுறேன். ஓகே, இப்போ ரொட்டேட் y 90 டிகிரி ரொட்டேட் டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இதை வந்து ஆக்சுவலா என்னன்னா ஹைட்டு இது ஃபிக்ஸ் பண்ணணும். ட்ரெயினோட ஹைட் இவ்வளோ இருக்கணும், இது நீளம் இவ்வளோ இருக்கணுங்கிறத. ஸோ நான் ட்ரெயினோட லென்த் வந்து நான் விட்த் இவ்வளோ வச்சுக்கிறேன். ஸோ கேமரா வியூலேருந்து இதை பார்த்து வைக்கலாம். நான் கேமரா வியூ படி தான் வைக்கணும். அதனால தான், ஏன்னா என்னோட நீட் அந்த மாதிரி தேவை. ஓகே, இப்போ 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூ வரேன். கொஞ்சம் நல்லபடியா எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ட்ரெயினோட ஆக்சுவலாக நம்மளோட நீளம். ஓகே, இது உங்களோட விருப்பத்துக்கே விட்டுறேன், ஏன்னா இது வந்து நம்மளோட இதுல இல்லை. ஸோ உங்களோட விருப்பம், அது எவ்வளோ நீளம் வரணும் எவ்வளோ அகலம் வரணுங்கிறது உங்களோட விருப்பம். இப்போ எக்ஸ்ட்ரூடு இப்படி. ஓகே, இப்போ இதை ப்ரெஸ் பண்றேன். இப்போ இப்படி வரட்டும். கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் அதுல எப்படி வருது, இப்படி வந்து அப்படி ஒரு மேல ஒரு ஏத்துது. இப்படி ஒரு மேல ஒரு ஏத்துது. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுத்து எக்ஸ்ல இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் இத இன்க்ரீஸ் பண்ற மேல அப்படி. ஓகே, மறுபடியும் இதுல அப்படி ஒரு ஏத்திப்போம் எக்ஸெட்ல. அப்புறம் கொடுத்து இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் B கொடுத்து பவல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜன்னல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட் செட்டப் பண்ணிப்போம். இங்க கண்ட்ரோல் R கொடுத்து ஒரு லூப் கட் ஒன்று ஏற்படுத்தி வச்சுங்க. இப்படி இதை வந்து கொடுத்து எக்ஸ்ட்ரூடு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் S கொடுத்து எக்ஸ்ல இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ல இப்படி ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோஸ் பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு வந்து எத்தனை விண்டோ வரலாம்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது ஒன்று பார்த்துடலாமா? ஸோ ஒரு கதவுக்கு இன்னொரு கதவு கடையில் 2 விண்டோ மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படின்னா எத்தனை, இங்கே ஒரு கண்ட்ரோலர் போட்டு லூப் கட் போடுறேன். ஸோ இங்கே ஒரு கதவு இல்லை, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு நடுவில் ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுவோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு அங்க ஒரு 4,
இங்க ஒரு 4 எண்ணம் போடுவோம் அப்படி ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோலர் லூப் கட் இப்படி போடுவோம். இது எப்படி கீழே கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுல தான் வந்து விண்டோஸ் செய்யணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாசலுக்கு வந்து என்ன பண்ணா தனித்தனியா பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து நான் வாசலுக்கு உண்டான வழியை வச்சிருவோம் இங்க. செலக்ட் பண்ணி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். இங்க இது வாசல், இது ஒரு ஜன்னல் மறுபடியும் ஒரு கடைசி 2 வந்து வாசல். கொடுத்து இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் ஸ்கேல் பண்ணிப்போம். இப்படி ஸ்கேல் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி வெளியே இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா உள்ள வந்து ஜன்னல், இப்போ ஜன்னல் வைக்கணும். ஸோ ஜன்னலுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு பெருசாக்கிக்கிறேன். இது ரெண்டையும் ஜன்னலா வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும். ஜன்னல் வைக்கிறதுக்கு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எஸ்கேப்பு கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு வெளியே எப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சிடறேன். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்கு அதுல. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ கதவுலாம் வைக்கணும். ஸோ கதவுலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வந்து சீட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். அதாவது சேர் இருக்குல்ல, இந்த சேர்லாம் பண்ணிடுவோம். சேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ சேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். பேர் வந்து இன்டீரியர்னு கொடுத்துருவோம். சேரை வந்து நான் தனியாக வெளியே பண்ணி அதுக்கப்புறம் உள்ள ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேர் எப்படி பண்ணலாம்னா இதை ஹைட் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, ஸோ இது எடிட் மோடுக்கு போய்க்கிறேன். ஒரு கியூபுக்கு வச்சுட்டு எடிட் மோடு. ஸோ இதை வந்து ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொடுத்து மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூடு இந்த மாதிரி. அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு அப்படி லைட்டா அப்படி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிப்போம். அப்படி இந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ ஓவரா பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஈஸியா ரொட்டேட் பண்ணலாம். எப்படின்னா ரொட்டேட்டு, இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன பண்ணலாம்னா இந்த எட்ஜ் இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணிங்க. கீழே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. இப்போ உங்க கர்சர் அந்த இடத்துக்கு வந்துரும்ல. இங்க வந்து 3D கர்சர் வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் செலக்ஷன் வந்து இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல ரொட்டேட் ஆகும். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், பட் கரெக்டா ரொட்டேஷன் வந்து நல்லா இருக்கும். ஓகே, சீட் வந்து இவ்வளவு பெருசாலாம் பண்ண வேணாம். சிம்பிளா ஒருத்தர் உட்கார்ற மாதிரி சீட் மட்டும் பண்ணுங்க போதும். ஒருத்தர் மட்டும் உட்கார்ற மாதிரி சீட் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படி நம்ம காப்பி பண்ணி வச்சிடலாம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி எஸ்
எஸ் ஒய் சரி எஸ் எக்ஸ் இங்க ஒரு கண்ட்ரோலர் போடுறேன், இங்க ஒரு கண்ட்ரோலர் போடுறேன். அப்புறம் இதை செலக்ட் பண்ணி இ எஸ்கேப் எஸ் எக்ஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் இ கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சேரை கொஞ்சம் பவல் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ பவல்னா என்னன்னா இந்த இவ்வளோ ஷார்ப்பெல்லாம் இருக்காது இந்த கார்னரு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸோ இந்த எட்ஜஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிப்போம். ஓகே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து அப்படி லைட்டாக ஒரு தடவை தான். இங்கே கொஞ்சம் எட்ஜஸ் செலக்ட் பண்ண மறந்துட்டேன். அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ ஒரு சேர் ரெடி ஆயிடுச்சு. உங்க இன்டீரியர் எனேபிள் பண்ணுங்க. இப்போ அதுக்குள்ள எடிட் மோடுக்கு போங்க. எடிட் மோடுக்கு அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிட்டு உங்க இன்டீரியர் நடுவில் போய் கொண்டு வந்து வச்சுறேன். நடுவில் இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்டீரியரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதான் மிரரோட ஆக்சுவல் சைடு. ஓகே ஸோ அந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ரெண்டையும் ஒரே ஆப்ஜெக்ட் ஆக்கிடுறேன். இப்போ எடிட் மோடில் போயிட்டு இந்த சேரை வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அப்படி அலைன் பண்ணி வச்சிடலாம். பட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். காரணம் என்ன, நம்ம சைஸ் வந்து சின்னதாக தான் பண்ணோம் அதில் கரெக்டா. அதனால அந்த சேரை வந்து கொஞ்சம் அப்படி பெருசாக்கிக்குவோம். அதாவது ஜன்னல் ஓரமா உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் நீங்க இது சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ட்ரெயினோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவைப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். அப்படியே எடுத்து ஒரு காப்பி பண்ணி வச்சேன். ஓகே ஸோ 2 சீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அத மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல 2 சீட் இப்படி, அப்புறம் 3 சீட் இந்த மாதிரி இருக்கு கரெக்டா. ஸோ 2 சீட் இந்த மாதிரி வரும். இதான் பிரச்சனை என்னன்னா, நம்ம சேரோட சைஸுக்கு ஏத்தாப்புல வந்து இது இல்ல பாருங்க இடம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், நம்ம மெட்ரோவை வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணுங்க. சேரை தவிர மிச்சத்தை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன். இப்போ உங்க 2 சேரையும் செலக்ட் பண்ணிட்டு ஜி எக்ஸ் ஆச்சா. இதை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கணும். இப்படி இப்போ இதே சேர் அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி ரொட்டேட்டு செட்டு 90 டிகிரி ரொட்டேட்டு செட்டு. ஓகே ஸோ காப்பி பண்ணி இப்படி ஓரமாக வைக்கலாம். இதை இப்படி எடுத்து காப்பி பண்ணி ஓகே ஸோ இப்படி காப்பி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாம ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா, ஸோ இந்த இடத்துல வாசலுக்கு பதிலாட்டு நான் இதை ஸோ இந்த வாசல் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். வாசல் ரிமூவ் பண்ணி அந்த ஜன்னலே வச்சிடறேன். ஸோ வாசலுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மிரர் போட்டுருவோம் அதுக்கு நாம. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எனக்கு இது சரி பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா,
இதையும் செலக்ட் பண்ணி தூக்கிடலாம். இந்த இடத்துல நான் ஒரு ஜன்னலே வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல ஜன்னல் வச்சாச்சு. ஸோ இந்த ட்ரெயினை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு அரே மாடிஃபையர் போடுவோம். ஸோ ஒய்யில் அரே பண்ணியிருக்கேன். இப்போ மன்னிக்கணும், அரே பண்ணக்கூடாது, மிரர் பண்ணணும். இன்னொரு மிரர் மாடிஃபையர் போடுறேன். ஸோ அந்த மிரர் மாடிஃபையர் வந்து ஒய்யில் போடுவேன் நான். ஸோ இது எடிட் மோடு போய் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இதை ஆஃப் பண்ணிட்டு ஒய்யில் அப்படி மூவ் பண்ணி வச்சுங்களா. இப்போ பார்த்தா தெரியும் மிரர் வந்து எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதில் கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். GS இப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் சேர் அடிஷ்னலாக சேர் போடலாம் இதில். ஸோ எப்படின்னா இது மாதிரி எப்படி இந்த மாதிரி போடலாம். இப்போ இந்த கொஞ்சம் சேர் வந்திருக்குல்ல, ஸோ இதில் ஒரு கொஞ்சம் சேரை காப்பி பண்ணி இந்த சேர் 2 சேரையும் காப்பி பண்ணுறேன். G கொடுத்து பின்னாடி நல்லா மூவ் பண்ணி வைக்கிறேன். எப்படி ஒரு மெட்ரோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேசஞ்சர் 70 பேசஞ்சர் உட்காருவாங்களா, அந்த மாதிரி சேர் போடணும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கிட்டு வச்சிரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கதவு இங்கேயும் இருக்கும், நடுவில் ஃபுல்லாக ஜன்னல் இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த கம்பியெல்லாம் இருக்கும். இதில் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு. ஸோ அந்த கம்பியெல்லாம் பண்ணணும். அந்த கம்பிக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த லைட்டுக்குண்டான செட்டப்லாம் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், அதெல்லாம் கடைசி பார்த்து கம்பியை வச்சிருவோம். ஸோ அந்த 2 மிரரையும் ஆஃப் பண்ணி, ஓகே ஒரு மிரர் ஆஃப் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் மிரரை ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக அந்த இடத்துல தான் விழும். ஓகே, இந்த கம்பி வந்து S Shift Z கொடுத்து நான் அந்த மாதிரி சின்னதாக்குறேன். அப்படி ஸோ கம்பி எங்கெங்கெல்லாம் அந்த ட்ரெயின் கம்பி வேணுமோ அங்கங்க கம்பியை நட்டு வைங்க. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 3 சேர் கடையிலையும் வந்து ஒரு கம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை அப்படி வச்சிடலாம். இங்க ஒரு கம்பி வச்சிருவோம், இங்க ஒரு கம்பி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு கம்பி இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஒரு கம்பியை இங்க மவுஸை வச்சுட்டு கர்சரை வச்சுட்டு எல் கொடுத்து அப்படி செலக்ட் ஆகும். அந்த கம்பியை அப்படியே செலக்ட் பண்ணி Shift D கொடுத்து இங்க ஒரு கம்பி சும்மா அப்படியே இங்க ஒரு கம்பி வைக்கிறேன். அப்புறம் அப்படியே Shift D கொடுத்து எஸ்கேப் கொடுத்துட்டு ரொட்டேட் X 90 டிகிரி கொடுத்து என்ன பண்ணனா மேல இப்படி இங்க ஒரு கம்பி வச்சிடறேன். அதாவது மக்கள் வந்து அதை புடிச்சிட்டு நடக்கணும்ல, அந்த கம்பி. இதை செலக்ட் பண்ணிட்டு G கொடுத்து இந்த மாதிரி ஓகே அப்படி வச்சுட்டோம்னா கம்பி ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஜாயின் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னொரு அடிஷனலா 2-3 கம்பி இந்த மாதிரி போடணும்.
ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து இப்படி மூவ் பண்ணி வச்சுப்போம். இங்க எஸ் எக்ஸ் சாரி எஸ் ஜெட் இந்த மாதிரி, அப்புறம் மேல அப்படி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி வச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணாலும் அந்த கம்பி அப்படியே கொஞ்சம் அப்படி அங்கங்க காப்பி பண்ணி வைங்க அப்படி. ஸோ இப்போ கம்பி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க கம்பி வைக்கிறா இருந்தால் கவனமா வைக்கலாம். பட் நான் இப்போ என்ன பண்ணா நெக்ஸ்ட் வந்து இந்த ஜன்னல் கதவு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அதுக்கு போயிடலாம் நாம. ஸோ மிரரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜன்னல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஜன்னலோட இந்த 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணுங்க. என் குரல் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஸோ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஜன்னலுக்கு, ஸோ இந்த ஜன்னலுக்கு இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஜன்னல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, அது கோணலா இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த ஜன்னலை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண வரைக்கும் கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த மாதிரி பவல் பண்ணிட்டு அப்படி ஒரு 2 மவுஸ் அந்த நடுவில் சென்டர் பட்டன் அப்படி திருப்பினீங்கன்னா இப்படி வரும். ஓகே, ஸோ அப்படி பண்ணிடலாம். இப்போ இந்த ஜன்னல் என்ன ஏதுன்னு பார்ப்போம். இது லைட்டா கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு, இது சரிப்படுத்திடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து அதே மாதிரி பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. அந்த ஐடியா எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, ரீசெண்டா அந்த மாஸ்டர் டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு தெரியுமா. ஸோ அந்த இதுல வந்து நான் ஜஸ்ட் பார்த்தேன், இந்த மாதிரி நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிதான் அந்த ட்ரெயின் ஃபைட் பண்ணுவான் தெரியுமா விஜய், அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு வந்துச்சு. ஸோ விஜய் ஃபைட் பண்ற மாதிரி அந்த மெட்ரோ சூப்பரா இருந்துச்சுல, ஸோ அதுல ஒரு மெட்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. ரைட்டு பண்ணிடலாம், மெட்ரோ இன்டீரியர் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. டப்புன்னு அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த கதவு எப்படி பண்ணா பார்க்கலாம். கதவுக்கு ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க, ஷிஃப்ட் அல்ட் இ கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்க. அப்படியே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டு இதுக்கப்புறம் மறுபடியும் இ கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரூடு, கொஞ்சம் வெளியே அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுப்போம். எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த 4 எட்ஜ் அதே மாதிரி அந்த ஜன்னலுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி இதுலயும் வந்து 4 எட்ஜையும் வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ ஒயர் ஃப்ரேம் மோட்னா ஓரளவுக்கு, அதாவது லோ பாலி மெஷ்னா கொஞ்சம் செலக்ட் பண்ண ஈஸியா இருக்கும் ஒயர் ஃப்ரேம் மோடில். ஹை பாலியில் அதை எதிர்பார்க்க முடியாது, கஷ்டம். ஒரு சில இதில் முடியும், ஒரு சில இதில் கஷ்டம். இப்போ இதை நல்லபடி இந்த மாதிரி பண்ணிடுவோம்.
அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இந்த எட்ஜ் ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்க. இங்கேயும் வந்து கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அந்த இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த வாசல். ஓகே, இப்போ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் அல்ட்ட பிடிச்சிங்க அப்படி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, மேனுவலாகவே செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. ஒர்க் அவுட் ஆனா ஓகே, இல்லாட்டினா இல்லை. ஓகே, கொஞ்சம் ஓகே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்கு, அப்படியே விட்டுருவோம். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு கதவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கதவோட ஜன்னல் நடு பகுதியில் வந்து என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி எஸ் ஒய் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இ கொடுத்து உள்ள அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சா? அவ்வளோதான். இப்போ நமக்கு இது கதவும் ரெடி ஆயிடுச்சு. கேமரா வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒய்யில் அப்படி நல்லா அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, இது கரெக்டான இதாக இருக்கு. ஸோ அந்த கேமராவோட கிளிப் ஸ்டார்ட் கிளிப் எண்டை வந்து 1500 வச்சிடலாம். அதே மாதிரி இந்த வியூன்னு இருக்கும், இதையும் வந்து 1500 வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இது ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த எட்ஜில் வந்து இது வைக்கணும், இந்த கதவு. அதுலேயும் வந்து ஒரு கதவு இருக்கும். ஸோ அந்த கதவு வந்து கண்டிப்பாக வச்சாகணும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த செட்டப் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா கொஞ்சம் இந்த மிரர் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அந்த பக்கம் மிரர் இருக்கு, ஸோ இந்த பக்கம் நம்ம பண்ணணும் கரெக்டா. அதுக்கு என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எஃப் கொடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் இங்கே. ஓகே, ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃபில் பண்ணாலும் இங்கே அந்த இது கம்பி நீண்டுக்கு நிற்குங்க. அப்படி நீண்டு நிற்க கூடாது. அதை செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து இப்படி உள்ள கொண்டு போயிடும். இப்போ இதை கிளிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஹீ கொடுத்து இது இவ்வளவு மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வழி இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ட்ரை பண்ணா ஸோ மிரர்ல போட்டா அது நம்ம பூலியன் போடலாம், பட் என்ன ஆகும்னா மிரர்ல போட்டா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்மகிட்ட இன்னொரு ஒரு வழி இருக்கு, அதை பண்ணலாம். நைஃப் டூல் கேயை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மறுபடியும் கேயை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே நோக்கி ஒரு இது. ஓகே, வேற வழி இல்லை, நம்ம பூலியன் போட்டுடலாம். ஸோ பூலியன் போட்டதுக்கு நீங்க வந்து ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அது என்ன வழிமுறைகள் நான் சொல்லிடுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கர்சர் டு செலக்டட், கரெக்டா இந்த நடுவுல கர்சர் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு கியூப் வச்சிருவோம். ஸோ கியூபு கண்டிப்பா சென்டர்ல தான் இருக்கணும். ஓகே, ஸோ கியூபை வந்து நம்ம ஆக்சுவலாக அதுக்கும் மிரர் மாடிஃபையர் போகணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி அந்த வாசல் வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு வரணும் அந்த இதெல்லாம் வந்து செட் பண்ணிடுவோம் நாம.
ஓகே. ஸோ வாசலோட ஹைட் டிஃபைன் இது பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுறேன். போட்டுட்டு ஒரு சைடை அடிச்சு கடாசிடுறேன் இப்படியே. கரெக்டா எனக்கு இவ்வளவுதான் வரணும் வாசல். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேல தூக்கி வச்சிடறேன் இதை. ஸோ அந்த எட்ஜை பாதிக்காம இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா பூலியன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம. பூலியன் டிஃபரன்ஸ் கரெக்டா வரணுமே. கரெக்டா வந்திருக்கா? ஓகே, கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா பூலியன் டிஃபரன்ஸ் போட்டாச்சுல. இப்போ கொஞ்சம் நம்ம கியூபை வந்து மாடிஃபை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி பவல் பண்ணி விடும் கியூப். இந்த வெளியில உள்ள கியூபோட எட்ஜை இப்போ உங்களோட மிரர் மாடிஃபையர்ல இதை அப்ளை பண்ணிடலாம். ஆயிடுச்சா? இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடுவோம் கியூபை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த அங்கேருந்து வரக்கூடிய வழி வந்து நான் செஞ்சுட்டேன் இதில். ஓகே. ஸோ அந்த ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா தாராளமாக பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படி மேலே தூக்குனீங்கன்னா அந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதில் ஒரு கண்ட்ரோலர் லூப் கட்டு தேவையில்லை. இதில் இந்த கிளிப்பிங்கை கொஞ்சம் டிசேபிள் பண்ணி வச்சுட்டு எஸ் இ கொடுத்து இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மேலே உள்ள இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்களேன். செலக்ட் பண்ணிட்டு SZ0 ஆயிடுச்சா? இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து உள்ள இப்படி கொண்டு போயிருங்க. ஜென்ரலா நம்ம பண்றதுதான் இதுலயும் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா இதை செலக்ட் பண்றோம். இதை செலக்ட் பண்றோம். பொய்யால பிரச்சனை பண்ணுது பாத்தீங்களா? டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நம்ம இப்படி பண்ணா வச்சுங்களா சூப்பரா வந்துடும். பட் ரெண்டையும் பண்ணணும். இதையும் செலக்ட் பண்றேன். ஓ சாரி, 4 சைடு கீழே உள்ள 2 மரத்துல பாத்தீங்களா? செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி போட்டு கவர் பண்றோம். அவ்வளவுதான். ஃபைன். ஸோ இப்போ இந்த பக்கம் உள்ள கதவும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 4 சைடும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்சரிங் கொடுக்கலாம் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்சரிங் கொடுக்கறதுக்கு வந்து நான் யூவி எல்லாம் அன்ட்ராப் பண்ண போறது கிடையாது. ஸோ வந்து நான் ஜஸ்ட் சாதாரணமா அப்படி எடுத்து டெக்ஸ்சர் கொடுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் இதை. ஓகே. இந்த இது மட்டும் சொல்லி கொடுத்தாங்கன்னா கைப்பிடி வந்து எப்படி பண்ணணும்னு கொடுத்தாங்க. மேல அந்த பிடிப்பாங்களா கைப்பிடி ஒரு சின்ன பிளேன் எடுத்து அதை அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்றேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் கீழே Z-ல எஸ் இப்படி உள்ள அந்த மாதிரி மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். SX மறுபடியும் கீழே எக்ஸ்ட்ரூட் பண்றேன். SX மறுபடியும் கீழே எக்ஸ்ட்ரூட் பண்றேன். எக்ஸ்ட்ரூடு SX அப்புறம் F கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 எட்ஜஸையும் செலக்ட் பண்றேன். கண்ட்ரோல் B கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் S சின்னதாக்கிக்கிறேன். இப்படி சின்னதாக்கிட்டு E கொடுத்து எஸ்கேப் S ஷிஃப்ட் சாரி ஷிஃப்ட் Y அப்புறம் SX. ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. இந்த அல்ட்ட பிடிச்சி இந்த எட்ஜ் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. SX இந்த மாதிரி. ஆயிடுச்சா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்னா அப்படியே காப்பி பண்ணி அங்கிட்டு அப்படி போடுங்க. இப்படி காப்பி பண்ணி எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் போட்டு விடுங்க. இந்த மாதிரி
ஸோ இந்த மாதிரி இப்படி காப்பி பண்ணி போட்டு விடுங்க. ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த லைட் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த லைட் வந்து பண்ணணும் நம்ம கண்டிப்பாட்டு. அந்த லைட்டுக்கு வந்து நான் அந்த வாசலை வந்து கொஞ்சம் ஹைடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஹைடு பண்ணிடுறேன் இப்படி. ஸோ இந்த லைட்டுக்கு என்ன பண்ணானா இதெல்லாம் லைட்டு ஒன்று விட்டு ஒன்றா செலக்ட் பண்ணுறேன் இப்படி. ஒன்று விட்டு ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எஸ்கேப்பு. இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் போய்க்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் வரும். கொடுத்து எஸ்கேப்பு. எஸ் கிளிப்பிங் எனேபிள் பண்ணணும். எஸ் எக்ஸ் ஜி Z. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் முளைச்சிருக்கும். இந்த ஃபேஸ் இருக்கக்கூடாது, சின்ன குட்டி ஃபேஸ் இருக்கும். ஃபேஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட மாடலிங்க்கு ஆகாது சில சமயம். அது ஒரு சில சமயங்கள்ல உதவலாம், பட் இந்த கேஸ்ல வந்து அது எனக்கு தேவையில்லை. ஃபேஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு டெக்ஸ்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு நிமிஷம். நான் அந்த சைடு மிஸ் பண்ணிட்டேன். கொடுத்து இப்படி பண்ணா போதும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் Alt H கொடுத்து எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் உள்ள என்னென்ன வச்சேன், ஆக்சுவலா இந்த கைப்பிடி வச்சேன், அப்புறம் ஸ்டேஷன் போர்டு, ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன் வருதுங்கிறதுக்கு அந்த போர்டு வச்சேன், அப்புறம் சின்ன சின்ன போட்டோஸ் ஆட் எல்லாம் நான் வைக்கணும், அதுக்கு சின்ன சின்ன போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாத்தையும் வந்து மிரர் மாடிஃபையர்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க ஆட் போர்டு வச்சிருக்கீங்க தெரியுமா, இங்க இந்த ஆட் போர்டுக்கு அந்த பக்கம் தலைகீழ வரும். ஸோ நீங்க இங்க எது கொடுத்தாலும் அங்க தலைகீழ வரும். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஆடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு அங்க தலைகீழ வரும். ஒரு ஆச்சி மசாலா சக்தி மசாலா ஆட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆடு அங்க தலைகீழ இருக்கும். நமக்கு அது வேணாம். கரெக்டா நமக்கு கரெக்டா இருக்கணும் ஆங்கிள். அதனால என்ன பண்றேன்னா சேவ் காப்பி கொடுத்து ஒரு பேக்கப் சேவ் பண்ணி வச்சுட்டு மிரர் அப்ளை கொடுத்தாச்சா, அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து இதை எப்படி நம்ம டெக்ஸ்சர் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஆக்சுவலா டெம்பிள் மங்கீஸ் இருக்குல்ல, அதோட ஆட் மாதிரி நான் கொடுக்க போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷேடர் எடிட்டர் வாங்க இதுல. ஸோ டிஃபால்ட்டா ஒரு ஷேடர் இருக்கும் அதுல, அதையே வந்து நம்ம வந்து டிஃபால்ட் ஷேடரா கொடுத்துருவோம். அது என்னன்னா இந்த வால் இருக்குல்ல, சவுறு, இந்த சவுறு இதெல்லாம் டிஃபால்ட் ஷேடர்லாம். ஸோ டிஃபால்ட் ஷேடருக்கு வந்து நான் இதுல ஆம்பியன்ட் அக்ளூஷன் 15க்கு 2 வச்சிடுறேன். ப்ளூமு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் வச்சிருவோம். கேமரா வியூ வந்துருவோம். கேமரா வியூ வந்தா ஐயோ கதவு பூட்டி இருக்கு உள்ள. கேமரா செலக்ட் பண்ணிட்டு GY அப்படி கொண்டு போனா எனக்கு உள்ள அப்படி கொண்டு வந்துடும் கேமராவை. ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ ஆல்ரெடி உள்ள ஒரு குட்டி லைட் இருக்கு, அது இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லை அடிச்சிடலாம். ஸோ இந்த இது வேர்ல்டு வியூ வந்து நல்லா கொஞ்சம் கம்மியாக்கி வச்சிடுறேன். இப்போ நம்மளோட டிஃபால்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் ஒன்று லோட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல இமேஜ் டெக்ஸ்சருக்கு நான் யூஸ் பண்றது தான் ஒரு இது வச்சிருப்போம். ஒரு இதைத்தான் போடுவோம், இதுதான் யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எனக்கு இமேஜ் டெக்ஸ்சரா வந்து என்னென்னலாம் இதுல வரணும்னா, என்னோட இந்த இது இருக்குல்ல ட்ரெயின், அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு
அது எங்க வரணும்னா எஸ் ஸ்கேல் பண்ணி ஸோ இந்த கலர்ல கிட்டத்தட்ட இந்த கலர்ல எனக்கு வரும். ஓகே, ஸோ அந்த கலர்ல வந்தாச்சு எனக்கு. மெட்டாலிக் வந்து கண்டிப்பா 1, ஏன்னா அது மெட்டல் தானே ட்ரெயினுங்கிறது, ஸோ மெட்டல், அதனால வந்து 1 வச்சிடறேன் நான் அதுல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஃபால்ட்டா அது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் தரையை செலக்ட் பண்றேன். ஸோ தரையை அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஸோ மிரர் மாடிஃபையர்லாம் அப்ளை பண்ணியாச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் நான் மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணா அது நான் சிங்கிள் ஆப்ஜெக்டா பண்றேன் பாத்தீங்களா, அதனால தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நியூ மெட்டீரியல் ஃப்ளோர் சைன். ஸோ ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் டெக்ஸ்சர். ஸோ ஃப்ளோருக்கு வந்து இந்த மாதிரி இந்த மொசைக் இருக்குல்ல, மொசைக் ஃப்ளோர், இது மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் இதில் போட்டு விட்றேன். இப்போ அது எப்படின்னா கேவிட்டி டெக்ஸ்சர். ஓகே, ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் பெருசாகணும். இவன் டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டு மேப்பிங் யூவி இதில் போட்டு விட்ருவோம். ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 5 5 வச்சிருவோம். ஓகே, இதுக்கு தரைக்கு வந்து மெட்டாலிக் வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி ரஃப்னஸ் வந்து 0.92 அந்த மாதிரி வச்சு முடிச்சிருங்க அதை. ஓகே, இப்போ இந்த இந்த இது இருக்குங்களா, இந்த கலர் வந்து கொஞ்சம் உறுத்துது. ஸோ யூவி எடிட்டிங்ல வந்துட்டு தரையை தவிர மிச்ச எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கேன் கலர் பேலட்ல, இந்த கலர் நான் கொடுக்குறேன். ஓகே, அது இந்த கலர்ல இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த கலர் எனக்கு வந்து கொஞ்சம் கலரை டிம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன பண்ணா மிக்ஸ் ஆர்ஜிபி போங்க. இதுல மல்டிப்ளைன்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் எடுங்க. ஸோ மல்டிப்ளை ஆப்ஷன் எடுத்து ஓகே, ஸோ இந்த FAC அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சேர் இருக்கு பாத்தீங்களா, சீட்டிங்ஸ். ஸோ சேருக்கு வந்து கலர் கொடுக்கணும். அந்த சேருக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னா நல்லா கவனிங்க. ஒரு சேருக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன், ஒன்றுக்கு தான் கொடுப்பேன், மிச்சத்துக்கு வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் சேர் அண்டர்ஸ்கோர் மெட்டாலிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பியூரா ஒயிட் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு மெட்டாலிக்கை வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணி வச்சிடறேன். எப்படி ஓகே, இமேஜ் டெக்ஸ்சர். ஸோ ஒரு சேருக்கு தான் நான் கொடுப்பேன், மிச்ச சேருக்கு நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. அதை உங்களுக்கு நான் விட்டுறேன் உங்கள் சைடுல. X0. ஸோ எனக்கு ஒயிட் கலர்ல இந்த கொண்டு ஒயிட் கலர்ல கொண்டு வச்சிடறேன் கிட்ட ஆயிடுச்சா. இப்போ வாங்க,
லைட் என்னாச்சு? லைட் ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல, இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு நான் இதுக்கு வந்து தனி கலர் கொடுக்குறேன். கொய்யால கலர் பேலட்டை செலக்ட் பண்ண மறந்துட்டேன். இது வந்து கிரீன் அண்டர்ஸ்கோர் ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்னன்னா கிரீன் கலர் இருக்கணும் அங்கே. கரெக்டாக இமேஜ் டெக்ஸ்சர் போகிறேன். ஸோ அந்த இதை மட்டும் அப்படி எடுத்து கிரீன் கலர் இருக்குல்ல அதில் கொண்டு போட்டுறேன். ஸோ மெட்டாலிக் வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணி வச்சிடறேன். ரஃப்னஸை ஃபுல்லாக்கி வச்சிடறேன். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணால் எல்லா சேருக்கும் நான் கொடுத்துட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ ஷேருக்குலாம் நான் இது அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த கம்பி இருக்குல்ல, இந்த கம்பியெல்லாம் செலக்ட் பண்ணுங்க கடக்கடன்னு. அப்படி மவுஸ் கர்சரை வச்சோன்னா எல்ல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி எல்லா கம்பியும் ஒன்று ஒன்றா செலக்ட் ஆகும். மவுஸ் கர்சர் அது மேலே வச்சுட்டு எல் அப்படி செலக்ட் பண்ணுங்க. ஐயோ சே. ஓகே, இங்கே ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி, ஒரு கம்பி இருக்கு, இங்கே ஒரு கம்பி இருக்கு. ஸோ இந்த எல்லா கம்பியும் ஒன்று அப்படி செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சதே இந்த கம்பி தாங்க இதில். ஏன்னா கம்பி தான் மெட்டீரியல் செட் பண்ணது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் மெட்டாலிக்கை மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுட்டு ரஃப்னஸை குறைச்சி விட்டா போதும். தேவைப்பட்ட ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இப்போ கம்பியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. எல்லா கம்பியும் செலக்ட் ஆகிருக்குல்ல. ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த கம்பியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கம்பியை வந்து என்ன பண்ணேன்னா எல்லாம் செலக்ட் பண்ணி S0 கொடுத்து வெள்ளை கலரில் கொண்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். கம்பி எல்லா கம்பியும் செலக்ட் பண்ணபடியே நியூ மெட்டீரியல் கம்பி அப்படின்னு கொடுத்துருவோம். அசைன் பண்ணிடுவோம். நியூ மெட்டீரியல் இமேஜ் டெக்ஸ்சர். நீங்கள் கேட்கலாம் ஏன் இமேஜ் டெக்ஸ்சர் போடுற அப்படின்னு. அது ஏன்னா இந்த கேம்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். கேமில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் தான் அவங்க போடுவாங்க. ஓகே, ஸோ அதனால நான் இமேஜ் டெக்ஸ்சரை போடுறேன். சில பேர் நிறைய பேர் வந்து கேமுக்கு யூனிட்டிலாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க இமேஜ் டெக்ஸ்சர் இருக்குல்ல அதை தான் அதில் மெட்டீரியலாக கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுக்கிறேன். ஒரு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் எடுக்கிறேன். ஒரு மேப்பிங் எடுக்கிறேன். இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்கேலிங்கு. ஓகே, இதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைட்டிங் செட் பண்ணிடுவோம். உள்ள இருட்டா இருக்குல்ல, அதனால என்ன பண்ண நான் முதல்ல இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ இப்படி அப்படி உள்ள அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு தெரியுமா, அதுதான் லைட்டிங்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து எமிசிவ் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம்.
எமிசிவ் மெட்டீரியல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது என்னன்னா லைட் எமிட் பண்ணும். பட் ஈவில வந்து என்னன்னா லைட் எமிட் மட்டும் தான் பண்ணுமே தவிர அது லைட்டா யூஸ் ஆகாது. அப்படி லைட்டா யூஸ் ஆகணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, பேக்லாம் பண்ணதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு லைட்டே வச்சிருவேன். எமிசிவ் மெட்டீரியல் போட்டு அந்த இடத்துல ஒரு லைட்டை வச்சிருவாங்க. ஸோ ஒயிட் கலரு சீலிங் லைட்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். அசைன் பண்ணிடலாம். இதுல வந்து பிரின்சிபல் பேர் எமிஷன் வச்சிருவோம். எமிஷன் வந்து அசைன் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். அஞ்சு வச்சிடலாம், இல்ல 15 வச்சிடலாம். ஓகே, இதை வந்து லைட்டா யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா பேக் பண்ணணும். இதை அப்படி ஒருவேளை நீங்க பேக் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கடைசியா பேக் பண்ணுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா பேக் பண்ணுங்க, சரிங்களா? அது ஒண்ணுதான் இதுல உள்ள டிஸ்அட்வான்டேஜ். ஆக்சுவலா இது சைக்கிள்ஸ்ல மாத்தினா வச்சுங்களேன், இதை நான் சைக்கிள்ஸ்ல மாத்தினா அது லைட்டாவே யூஸ் ஆகும். சைக்கிள்ஸ்ல உங்களுக்கே தெரியும், செத்த மாதிரி அப்படியே படுத்தபடியே மெதுவா ரெண்டர் ஆகும். நமக்கு அது வரைக்கும் பொறுமை இருக்காதுல்ல, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ நம்ம லைட் வந்து எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மோட் வாங்க, வந்துட்டு ஒரு லைட் ஏரியா லைட். இந்த ஏரியா லைட் எங்க வைக்கணும்னா கரெக்டா அந்த ஏரியா இருக்குல்ல, அதாவது நீங்க எமிசிவ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களா தெரியுமா, அந்த ஏரியால கொண்டு கரெக்டா வச்சு விட்டுருங்க. காப்பி பண்ணி வைக்கலாம். பட் காப்பி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதோட லைட்டோட பவர் என்னன்னு செக் பண்ணணும். கஸ்டம் டிஸ்டன்ஸ் இதுல ஒரு 150 மீட்டர் வச்சுக்குவோம். இது வந்து பவர் வந்து ஒரு 1500, கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. 500. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் டி கொடுத்து அப்படியே காப்பி பண்ணி அங்கிட்ட அப்படியே வச்சு விட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க லைட்டிங்ஸ் வந்து நம்ம செட். ஜன்னலுக்கு நான் வந்து ஒரு ஜன்னல் நான் கொடுத்து காமிக்கிறேன், மிச்ச ஜன்னல் நீங்களே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா டுட்டோரியல் வந்து ஜாஸ்தியாவது பாத்தீங்களா, அதனால. ஸோ ஒரு ஜன்னல் எடுத்துக்குவோம். ஒரு ஜன்னல் எடுத்துக்கிட்டு இதுல வந்து என்ன பண்ணலாம்னா நியூ கொடுத்துட்டு விண்டோ கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். அசைன். இதுல வந்து ரஃப்னஸ் வந்து இருங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ராக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல ஆப்ஷன்ல வந்து இதுல பிளெண்ட் மோடு வந்து ஆல்பா பிளெண்ட் வச்சிருங்க. ஓகே, ஸோ வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியணும் நமக்கு, அதுதான் நம்மளோட ஆக்சுவல் மோட்டிவ் இதுல. ஓகே, ஸோ இதுல டிரான்ஸ்மிஷன் வந்து 1 வைக்கலாம். ஓகே, இதுல ஓகே டிரான்ஸ்மிஷன் மோட் 1 வச்சாச்சு. பட் ஸ்டில் இது தெரிய மாட்டேங்குது, ஏன் என்ன பிரச்சனை? ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் இப்போ தெரியுது. இப்போ வெளியே இருந்து பாத்தீங்கன்னா உள்ள கிளியரா தெரியும். அதுல கொஞ்சம் ரஃப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே இருந்து பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு
ஷேர்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அந்த இண்டெக்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குங்களா, இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வெளியே தெரியும் அது. ஓகேங்களா, அதுக்கு தான் நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் நீங்க அடிஷ்னலா எதுவும் ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர், ஓகே, ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சரை வச்சு நீங்க இந்த இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு கலர் ரேம்ப் எடுத்துக்கோங்க. இந்த ரஃப்னஸ் இருக்குல்ல, இந்த ரஃப்னஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். ஸோ நான் இப்போ எல்லா விண்டோவையும் நான் இதே மாதிரி நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த கைப்பிடி கம்பி அதெல்லாம் கொடுத்துருக்கேன், கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கம்பியில் மட்டும் அந்த அந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அதை கம்பியில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அது என்னன்னா, இந்த நாய்ஸ் டெக்ஸ்சரை வந்து ஒரு கலர் ரேம்ப் போட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னன்னா, இந்த இதை எடுத்து போய் கொடுத்துருவோம். ஓகே, இதுல இந்த இதுல இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, ஸ்கேலிங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி அப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விட்டீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அந்த கம்பியில உள்ள டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேலிங்கே வந்து கொஞ்சம் ஒரு 15 வச்சிரும். ஓகே, இப்போ ட்ரெயினோட விண்டோ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டோருக்கு நான் ஆக்சுவலா கலர்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அங்க ஒரு கிளாஸ் இருக்கு பாருங்களேன், அந்த கிளாஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன், மிரர். இது வந்து மிரரு. ஸோ மிரருக்கு நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்னா, ஆஸ் யூஷுவல் ஒயிட் கலர் தான் வரும். இதுவும் மிரர் ரொம்ப சிம்பிள், மிரர் அசைன். ஸோ மிரருக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன். டிஃபால்ட்டா பிரின்சிபல் டிஎஸ்பிஎஃப் இருக்கும், அதுல கிளாசி டிஎஸ்பிஎஃப் ஆக்கி ரஃப்னஸை வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ரஃப்னஸ் 0 ஆக்கி விட்டீங்கன்னா மிரர் ரெடி ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போ மிரருக்கு மிரரோட அந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, மிரரோட ஃப்ரேமுக்கு வந்து நான் இந்த சேரோட கலரையே கொடுத்துட்றேன். இந்த சேரோட கிரீன் அந்த கலரையே நான் வந்து அதுக்கு கொடுத்துட்றேன். ஆனா கிரீன் இருக்காது. காரணம் என்னன்னா, யூவியை வந்து நம்ம சரியா கரெக்டான கலர்ல கொண்டு வைக்கணும். சும்மா அப்படி ஒரு கலர்ல கொண்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த நேம் போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு, அந்த ஸ்டேஷன்லாம் வரதுக்கான போர்டு இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் நாம. அதனால இந்த போர்டோட இந்த இதுல வந்து இதுக்கு நான் வந்து கிரீன் கலர் அந்த டெக்ஸ்சரையே நான் கொடுத்துறேன் இதுக்கும். ஓகே ஃபைன். இப்போ இந்த போர்டோட உள்பகுதியில தான் நம்ம வந்து டெக்ஸ்சர், நம்ம வந்து வேற டெக்ஸ்சர் கொடுப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எல்இடி டைம் அப்படின்னு கொடுப்போம். எல்இடி டைம் டிஸ்பிளேன்னு அதுல ஒரு இந்த டிஸ்பிளே வருது பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே அப்படியே சேவ் பண்ணிருங்க. இந்த டிஸ்பிளேயை வந்து இமேஜா சேவ் பண்ணி நம்ம இதிலேயே வந்து ஒரு டெக்ஸ்சரை நம்ம கொடுக்கலாம். இதையே ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஈஸியான ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம டெக்ஸ்டை டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து இமேஜ் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து வீடியோவும் இதுல வந்து வீடியோவா கிடைக்கும், யூடியூப்லாம் வீடியோ கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்க எடுத்து டெக்ஸ்சரா போடலாம். எப்படி நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஹைடு பண்ணிடுறேன். அதே மாதிரி அங்க ஒரு 2 போர்டு இருக்கும், அந்த போர்டுலயும் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஹைடு பண்ணிடுறேன்.
இப்போ இது 4 மட்டும் மிஞ்சும்ல, அந்த 4ஐயும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு யூவில போய் கிரீன் சேர் இருக்குல்ல, அந்த இதையே நான் டெக்ஸ்டரா கொடுத்தேன் இப்போ அதுல. ஸோ இப்போ Alt H கொடுத்து அந்த 4ஐயும் வந்து நான் தனியா எடுத்துறேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த போர்டுக்கு வந்து நியூ மெட்டீரியல் போய் டைம் அண்டர்ஸ்கோர் கிளாக் அப்படின்னு வச்சுப்போம். அசைன் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கிளாக் டெக்ஸ்டர் இருக்குல்ல, அதுதான் கொடுக்க போறோம். இமேஜ் டெக்ஸ்டர் கொய்யால இதுக்குதான் அசைனு. பின்னாடி உள்ளது வந்து கிரீன் சேர். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து டைமர் நம்ம கிளாக் இருக்குல்ல, நம்ம டெக்ஸ்டரா கொடுக்க போறோம். எப்படின்னு சொல்லி தரேன். இதுக்கு வந்து நம்ம என்ன இமேஜ் டெக்ஸ்டரா கொடுக்குறோம்னா, உங்களோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா, இங்க அதை டைமர் இப்போ நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம டெக்ஸ்டரா கொடுத்துலாம். பட் சரி வராது. அது காரணம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் அதை சரி பண்ணணும். இப்போ யூவி எடிட்டிங்ல வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி கரெக்டான அந்த டிஸ்பிளேக்கு கரெக்டான சைஸ்ல வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டா வந்து ஓகே. அது என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டு அது என்னன்னா கரெக்டான ஆங்கிள் வந்து அது சரியா வராது. அதனாலதான் அந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கு. ஆனா இன்னும் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணணும். அதை ரொட்டேட் 180 டிகிரி பண்ணீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு கரெக்டா அது டைம் காட்டும். பட் இது என்ன கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும்னா வச்சுக்கலாம். எமிசிவ் ஷேடர் இருக்குல்ல, அதை தூக்கி நீங்க இதுல கொடுத்துருங்க. எமிசிவ் ஷேடர் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், டைமர் வந்து ஆக்சுவலா எமிஷனாவே அது காட்டும். பாத்தீங்களா, இப்போ எமிசிவ் ஷேடர் வந்து டைமராகவே அது காட்டுது பாருங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஷேடரை கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி ஒரு கிளாக் வந்து இந்த பக்கமும் வச்சிருவோம் நாம. என்ன பண்ணா யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ. ஸோ இதுக்கு இந்த இதுக்கும் நான் வந்து டைமர் கிளாக் அதையும் நான் கொடுக்குறேன். இது பிரின்சிபல் டிஎஸ் தேவையில்லை இதுல. இப்போ இதுல வந்து யூவி எடிட்டிங் வாங்க, வந்துட்டு ஓகே. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுலயும் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நேம் போர்டு வச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்டேஷன் நேம்ஸ் வரக்கூடிய அந்த போர்டு பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணா இதை நான் செலக்ட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் போறேன். இதுல வந்து ஸ்டேஷன் நேம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டேஷன் நேம் கொடுத்துறேன், அசைன் பண்ணியாச்சு. இதுல வந்து அதே மாதிரி இமேஜ் டெக்ஸ்சர் போறேன். இமேஜ் டெக்ஸ்சர் இதுலயும் வந்து என்ன பண்ணேன்னா எமிஷன் கொடுக்குறேன். ஏன்னா எமிஷன் லைட் பாத்தீங்களா, அது வந்து லைட் கரெக்டா அது எல்இடி லைட் தானே இதுல இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து நான் அந்த மாதிரி இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ஆக்சுவலா இந்த இதை வந்து நம்ம கரெக்டா வச்சு விட்டீங்கன்னா வச்சுங்களேன், மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இதை அட்ஜஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா வச்சுங்களேன். ஓகே, இந்த இமேஜை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணேன். எனக்கு இந்த இமேஜ்ல இந்த பிரகாஷ் ஆர்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் கிம்ப் மூலமா கிம்ப்ல லோட் பண்ணிக்கங்க. லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இங்க கிராப் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதோட ஷார்ட்கட் கீ வந்து இருக்குல்ல, ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் சி, அதை எடுத்துட்டு இதை மட்டும் அப்படி எடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்து அது மட்டும் வரும்ல, அப்படியே என்ன பண்ணுங்கன்னா
ஓவர் ரைட் பண்ணிடணும் அந்த இமேஜை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த இமேஜை வந்து இதில் லோட் பண்ணி விடுவோம். ஓவர் ரைட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அதை இங்கே லோட் பண்ணி விடுவோம். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து ஸ்டேஷன் நேம்ல வந்து நம்ம இமேஜ் டெக்ஸ்சர் வந்து இமேஜ் லோட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ மேஜிக்கை பாருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது எழுத்து கரெக்டா. ஆனா இதே வந்து நீங்க ரன்னிங் டிஸ்பிளேயா வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. ரன்னிங் டிஸ்பிளேனா என்னது சொல்ல தெரியுங்களா? டிஸ்பிளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் கரெக்டா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா மேப்பிங் டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போய் மேப்பிங் போங்க. இதுல யூவி கொடுங்க. இதுல வந்து இந்த இதை கொடுங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த இதுல இது இந்த வேல்யூ நான் அவுட்னா வச்சுங்களேன் அப்படியே ப்ளே ஆகும் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து அனிமேட் பண்ணலாம். எப்படி அனிமேட் பண்ணலாம்னா 1ல வச்சுட்டு நான் இதை ஐ கொடுக்குறேன். அப்புறம் 250ல வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஐ ப்ரெஸ் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்றேன். இப்போ நான் ப்ளே பண்ணா வச்சுங்களேன் அப்படியே ப்ளே ஆகும். அது செமையா இருக்குல்ல. அப்படியே தொடர்ச்சி அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது இதுதான் நம்மளோட டெக்னிக். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னொரு போர்டு, இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டுக்கும் அதே டெக்ஸ்சரை கொடுப்போம். செலக்ட் பண்றோம், ஸ்டேஷன் நேம் கொடுத்து அசைன் பண்றோம். சரியா வராது. காரணம் என்னன்னா ஒழுங்கா இருக்காது. அதனால இதை நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு இப்படி செலக்ட் பண்ணி வச்சிருவோம். இப்போ பாத்தீங்கன்னா அடங்கொக்கா மக்கா தலைகீழ இருக்கு கரெக்டா. அதுக்கு என்ன காரணம்னா எப்படி இருக்கு? ஓ, இப்பவும் தலைகீழ தான் இருக்கு. காரணம் நம்ம மிரர் மாடிஃபையர் போட்டோம்ல, அதனால வந்த வேணாதான் இது. ஓகே, ஸோ இதை நம்ம சரி பண்ணலாம். எப்படி சரி பண்ணலாம் சொல்லி தரேன். இதை உங்களோட யூவி எடிட்டிங்ல போங்க. ஓகே, உங்களோட யூவி எடிட்டிங்ல போய் ஒரு தடவை ரொட்டேட் 180 டிகிரி கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் போங்க. இதுலயே யூவில பண்ணுங்க. இதுல 3D கர்சர் எஸ் எக்ஸ் -1 அவ்வளவுதான். இப்போ போய் பாருங்க கரெக்டா வந்திருக்கும். செமையா பண்ணிட்டோம்ல. இப்போ இதுலயும் வந்து அழகா அதே மாதிரி ஓடும். ஃபைன், நீங்க டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா ஃபைன் 100 ரூபா அப்படின்னு சொல்லி அதே இது அப்படியே தொடர்ச்சி அப்ளை ஆகும். அப்படி செமையா பண்ணிட்டோம்னா நம்ம யாரு ஜீனியஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் இந்த போட்டோ ஃப்ரேம்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தள்ளமா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஆச்சி மசாலா ஆடு, சக்தி மசாலா ஆடு கொடுப்போம். சக்தி மசாலா ஆடு ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நம்ம சக்தி மசாலா இமேஜை போடுவோம். சக்தி மசாலா மசாலா இதுல கொடுத்துருவோம். அசைன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணுவோம் போர்டை. இதை மட்டும் விட்டுட்டு இதுக்கு வந்து நாம கிரீன் கலர் சேர் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சரே கொடுத்துருவோம் அதுக்கு. ஆனா சரி வராது. காரணம் என்னன்னா இதுல போய் நீங்க யூவி எடிட்டிங்ல போய் உங்களோட இந்த கலர் பேலட்ல ஜீரோ கமான். ஸோ இதுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருவோம். நேம் போர்டு. ஓகே, கேவலமா இருக்கோ? நல்லா தானே இருக்கு. இல்ல, கேவலமா இருக்கு கலரு. ஸோ பச்சையே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த போர்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த போர்டை வந்து கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வரும். எப்படி நான் சொல்றேன், சக்தி மசாலா ஆட் எடுங்க. சரி, ஆச்சி மசாலா இல்ல, சக்தி மசாலா. சரி ரொம்ப குழம்புறேன் எனக்கு. இந்த சக்தி மசாலா ஆடை வந்து என்ன பண்ணுங்கன்னா கரெக்டா அப்படி கொண்டு வச்சுட்டீங்கன்னா வச்சுங்களேன், அங்க ஆட் வந்து பாத்தீங்களா. ஆனா இதுலயும் நீங்க அந்த பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனைனா ஒரு தடவை அப்படி ஒரு உள்ட்டா அடிக்கணும். இதுல வச்சு பார்ப்போம். என்ன பண்ணலாம்னா அப்படி ரொட்டேட், கொஞ்சம் ரொட்டேஷன், ஸ்கேலிங், மூவ்மெண்ட் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு
சக்தி மசாலா ஆட் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2-3 ஆட் வந்து நீங்க போடுங்க. அதை நான் உங்களோட இதுல விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அவருடைய அதை அப்படியே முடிச்சிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம் மாட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் மங்கீஸோட விஜய் வரதராஜ் ஓக்கல் ஒலி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வேற ஜாய் அலுகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட், விஜய் இருப்பார்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் போத்தீஸ் ஆடி தள்ளுபடி அட்வர்டைஸ்மெண்ட்டு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இந்த நேம் போர்டு, ரன்னிங் நேம் போர்டு, எல்இடி போர்டு, ஸோ அதுவும் வந்து நான் செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்டேஷன் நேம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோதான் டுட்டோரியல். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான், ஈஸியான ஒன்று. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து நீங்கள் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட் தானே, என்ன பண்ணனா ஜஸ்ட் அரே மாடிஃபயர் போடுங்க. அரே மாடிஃபயர் ஒய்யில வந்து 1.2 ஜாஸ்தி தான், 1.05 அதுவே ஜாஸ்தியா, 1.005 சூப்பர். இதுல வந்து ஒரு 3 வச்சிட்டீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க உங்க கண்ணாடி வழியா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வழியா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த சைடோட பெட்டியெல்லாம் தெரியும். இப்ப தெரியாது, காரணம் என்ன, நம்ம இந்த லைட்டையும் வந்து நாங்க காப்பி பண்ணி வைக்கணும். ஸோ அதுதான் அதுல முக்கியமான விஷயம். அதே மாதிரி வெளியே இருந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ட்ரெயினோட உள்ள இதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம கிளாஸ் மெட்டீரியல் தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த லைட்டையும் நீங்க காப்பி பண்ணி வைக்கணும். லைட்டை காப்பி பண்ணி வைக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வச்சுங்களேன், அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். பேசாம லைட் பேக் பண்ணிடலாம். அது என்னன்னா, ஒரு லைட் ப்ரோப் இராடியன்ஸ் வால்யூம் இருக்குல்ல, அதை எடுத்து வைங்க. இங்க கரெக்டா உங்களோட ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹைட்டு விட்த் அதுக்கு காப்பி பண்ணி வைங்க. ஆயிடுச்சா? இப்போ இதுல வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து 0.15 வச்சுக்கோங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 1500 வச்சுக்குவோம். அப்புறம் இன்டைரக்ட் லைட்டிங் இருக்குல்ல, இதுல வந்துட்டு இது ஒரு 15 வைங்க, இல்லைன்னா 12 வச்சுக்கலாம். இதுல எனேபிள் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ உள்ள நான் பார்க்குறேன், உள்ள வச்சுக்கலாம். அப்படி இப்போ என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு பேக் இன்டைரக்ட் லைட்டிங் கொடுங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் அவுட்புட் நல்லா இருக்கும். அதாவது உங்களோட லைட்டிங் இருக்குல்ல, எமிசிவ் மெட்டீரியல், அதையெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு லைட்டாவே பேக் பண்ணும். இது மட்டும் இதோட டிஸ்அட்வான்டேஜ். சைக்கிள்ஸ்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கொடுத்துரும், பட் ஈவில வந்து நம்ம பேக் பண்ண வேண்டி வரும். ஸோ அது மட்டும் ஒரு பிரச்சனை. இதுல செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகே, நான் லைட் பேக் பண்ணினேன், பட் அது இன்னும் கொஞ்சம் அதிகமான ரெசல்யூஷன் வைக்க சொல்லுது. பட் வச்சா எனக்கு பேக்கிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இப்போ நான் ஏரியா லைட் ஃபுல்லாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் எமிஷன் அது பண்ணியிருக்கு. பட் நான் இன்னும் கொஞ்சம் பண்ணனா இதை வந்து நல்ல ஒரு 16 அந்த ரெசல்யூஷன் 16, 12ன்னு வச்சா நல்ல குவாலிட்டி கொடுக்கும் லைட்டு. பட் என்ன பிரச்சனை, என்னால் வைக்க முடியாது. வச்சிங்களா இப்போ அந்த பேக் ஆகிற டைம் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ நான் இப்போ இப்படியே விட்டுறேன். இதை நான் வந்து ஏரியா லைட் எனேபிள் பண்ணி நான் வச்சு அப்படியே விட்டுறேன் இப்போ வரைக்கும். ஸோ நீங்க பண்ணும்போது வந்து டைம் எடுத்து பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் டுட்டோரியல் முடிக்கணும், அதனால நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெயின் இன்டீரியர் டுட்டோரியல். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா இது இன்டீரியர் மட்டும்தான், இது எக்ஸ்டீரியர் கிடையாது. ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் வந்து நான் இன்னொரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்க எக்ஸ்டீரியரா யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா, ஏன்னா இதை நீங்க வெளியே பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இந்த மாதிரி அசிங்கமா ஏத்த இறக்கமா இருக்கும். ஸோ இதை நீங்க எக்ஸ்டீரியரா யூஸ் பண்ண முடியாது. எக்ஸ்டீரியர் நான் வந்து இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ண சொல்லித்தரேன். இது ஜஸ்ட் நீங்க வந்து இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை, சரிங்களா? இதை நீங்க இன்டீரியருக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியருக்கு வந்து நான் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ டுட்டோரியல் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கிட்டத்தட்ட 4000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு எப்படியோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து வாட்டர் டுட்டோரியல் போடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா அந்த 2.8க்கு அப்புறம் வந்து இந்த 2.81க்கு அப்புறம் இந்த மண்டா ஃப்ளோ அப்படின்னு கொண்டு வந்திருக்கான். அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வாட்டர் டு ஃபயர் கூட பிரச்சனை இல்லை, இந்த வாட்டர் வந்து நமக்கு பேக்கிங் டைமே பார்த்தீங்கன்னா செமையா எடுக்குது. நான் ஒரே கூட அதுவும் சைக்கிள்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகுது, ஈவில ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ 2.91 எனக்கு என்ன தெரியல, செக் பண்ணணும். இப்போ 2.9 வரைக்கும் நான் செக் பண்ணிட்டேன், செம்ம ஸ்லோவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன வாட்டர், அதாவது ஒரு தண்ணி வந்து ஒரு பால்ல இருந்து தண்ணி கீழே விழுற மாதிரி பண்றதுக்கு எனக்கு பேக் ஆகுறதுக்கு நைட்டு நான் 9 மணிக்கு நான் பேக்கிங் போட்டேன். காலையில 8 மணிக்கு தான் எனக்கு பேக்கிங் வந்து முடியுது. அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நல்லா வரணும்னா நம்ம பேக்கிங் இன்னும் டைம் போனா சாதா குவாலிட்டி தான் போட்டேன் இத்தனைக்கும். ஸோ அதனால வந்து இப்போ அது பண்ண முடியல. பட் நான் இன்ஷால்லா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த டுட்டோரியல் பார்த்துருப்பீங்க, ஒரு லோ குவாலிட்டியில் ஒரு அழகான ஒரு ட்ரெயின் இன்டீரியர் செஞ்சோம். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பபாய்.